நீங்க பிரெக்னன்ட் மட்டும் ஆயிட்டீங்கன்னு வைங்க. இது சாப்பிட்டா உன் நீ இது வயித்துக்கு என்ன ஆகும் சாப்பிடவே தெரியுமா? கூடாது. இது உன் எதுக்கு குழந்தைக்கு என்ன சாப்பிட்ட? ஆகுறது? சுத்தி இருக்கவங்க இப்படிதான் பேசுவாங்க. நம்ம வீட்ல பிரெக்னன்சினா ரொம்ப கேர் பண்ணுவாங்க. அம்மா, அத்தை, பாட்டி இவங்க எல்லாரும் அனுபவத்துல அன்பா அட்வைஸ் கொடுப்பாங்க. அவங்க சொன்னதெல்லாம் நான் தப்புன்னுலாம் சொல்லல. ஆனா சில விஷயங்கள் இப்போ மெடிக்கலா மாறி இருக்குன்னு தான் சொல்றேன். அதுல ஃபர்ஸ்ட் கோல்டா ஏதாவது சாப்பிட்டா பேபிக்கு கோல்ட் பிடிக்கும்னு சொல்லியிருப்பாங்க. பேபிக்கு வயிற்றுக்குள்ள இருக்கும்போது கோல்டே ஆகாது. நீங்க ஹைஜீனிக்கா இருக்கிறது தான் முக்கியமே தவிர டெம்பரேச்சர் இல்லை. செகண்ட், நீங்க வெளியில போனா பேபிக்கு ப்ராப்ளம் வரும்னு சொல்லுவாங்க. பட் நார்மல் வாக்கிங், ஃப்ரெஷ் ஏர் எல்லாம் பிரெக்னன்சிக்கு ரொம்பவே நல்லது. டாக்டர் உங்களுக்கு பெட் ரெஸ்ட் எடுக்க சொன்னா மட்டும் எடுத்தா போதும். நெக்ஸ்ட், பிரெக்னன்சி அப்போ முடியெல்லாம் கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் ஸ்ட்ரெயிட்னிங், ஸ்மூத்னிங் தான் பண்ணக்கூடாதே தவிர ஹேர் கட் தாராளமா பண்ணலாம். 2 பேருக்கு நீங்க சாப்பிடணும்னு சொல்லியிருப்பாங்க. பிரெக்னன்சில நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு 300 கேலரிஸ் மட்டும் சாப்பிட்டாலே போதும். 2 பேருக்கெல்லாம் சாப்பிட வேண்டாம். லாஸ்டா கீ சாப்பிட்டா நார்மல் டெலிவரி ஆயிடும்னு சொல்லியிருப்பாங்க. நார்மல் டெலிவரிக்கு உங்க பெல்விக் ஃப்ளோரை ஸ்ட்ரெங்தன் பண்ணுமே தவிர கீ எல்லாம் சாப்பிட்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. நம்ம எல்டர்ஸோட கேர் ரொம்ப வேல்யூபிள் தான். ஆனா மெடிசன் இம்ப்ரூவ் ஆகும் போது அட்வைஸும் இம்ப்ரூவ் ஆகணும்.